வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் குடும்ப விளக்கின் பகுதி 16. வாருங்கள் தொடர்ந்து என்ன கவிதை என்பதை பார்க்கலாம். வீட்டு வேலைகளை முடித்தாய்விட்டது. இனி தையல் வேலையில் தலைவி பார்க்க துவங்குகிறாள். என்ன செய்கிறாள் என்பதை பார்க்கலாம். ஆடிக்கொண்டிருந்த தையற் பொறியினை அசைக்கும் ஓர்கை, ஓடிக்கொண்டிருக்கும் தைத்த உடையினை வாங்கும் ஓர்கை. அவள் கால் மிதித்து தையல் இயந்திரத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு கை தையல் இயந்திரத்தின் சக்கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறது, மற்றொரு கை தைத்த துணியை வாங்கி கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார். பாடிக்கொண்டே இருக்கும் பாவையின் தாமரை வாய், நாடிக்கொண்டே இருக்கும் குடித்தன நலத்தை நெஞ்சம். அவள் செய்யும் வேலையின் பளுவை தெரியாமல் இருப்பதற்காக தலைவி அவள் பாடிக்கொண்டும் இருக்கிறாள். இவ்வளவும் தன் குடும்பத்திற்காக அவளும் அவள் கணவனும் பாடுபட்டு கொண்டிருப்பதை எண்ணி குடும்ப நலன் மென்மேலும் செழிக்க வேண்டும் என்பதை அவள் மனம் எதிர்பார்க்கிறது என்பதையும் இதில் கவிஞர் குறிப்பிடுகிறார். ஆடிக்கொண்டிருந்த தையற் பொறியினை அசைக்கும் ஓர்கை, ஓடிக்கொண்டிருக்கும் தைத்த உடையினை வாங்கும் ஓர்கை, பாடிக்கொண்டே இருக்கும் பாவையின் தாமரை வாய், நாடிக்கொண்டே இருக்கும் குடித்தன நலத்தை நெஞ்சம். மீண்டும் உங்களை அடுத்த கவிதை விளக்கத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.